வெல்கம் டு ஸ்ரீமதி கிச்சன். இன்றைக்கி ஸ்ரீமதி கிச்சனில் வாழைப்பூ சிறுபருப்பு போட்டு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சிறுபருப்பு நான் ஒரு கப் நல்லா ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, பூண்டு ஒரு 3 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக சீரகம், அதுக்கப்புறம் வாழைப்பூ நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இது தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, பூண்டு ஒரு 3 பல் பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன். 2 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக வெங்காயம், கருவேப்பிலை. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிறுபருப்பு நல்லா நான் வாஷ் பண்ணிவிட்டு குடிக்கிற தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, சீரகம் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம், மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது விசில் போட்டு எடுத்துக்கலாம். பருப்பு வேகிற அளவுக்கு ஒரு 2 விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 விசில் போட்டு பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு பருப்பு. இப்போ இந்த வாழைப்பூ எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் எல்லா வாழைப்பூவும் சேர்த்துட்டேன். இப்போ இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை அப்படியே நம்ம கேஸில் வச்சு அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம். வாழைப்பூ, பருப்பு எல்லாத்தையும் நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கேஸில் வச்சுருக்கேன். இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் கடாயை வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிச்சு. இதில் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சாச்சு. வாழைப்பூ நல்லா வெந்துடுச்சு. இங்கே பாருங்கள், வாழைப்பூ நல்லா வெந்துடுச்சு. பருப்பு எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இங்கே பாருங்கள். இப்போ தாளித்து எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். தாளிச்சதை எடுத்து இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், வாழைப்பூ கூட்டு சிறுபருப்பு போட்டு ரெடி ஆகிடுச்சு. வாழைப்பூ கூட்டு சிறுபருப்பு போட்டு ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள், சுவைச்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.